மார்னிங். இன்றைக்கி சண்டே மார்னிங் கொஞ்சம் நேரம் வீட்டு தோட்ட வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் காஞ்சி கிடந்த சில கத்திரிக்காய் செடியெல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த க்ரோ பேக்கில் கொஞ்சம் கீரை விதை போடலான்னு எடுத்திருக்கேன். அந்த பேபி ஸ்நாட்ச் அப்புறம் கீரை விதைகள் இருந்துச்சு. சரினா அதை கொஞ்சம் கொத்தி எடுத்து அந்த கீரை விதைகள்லாம் அதில் போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு வாரம் கழித்து அதில் ஏதாவது கொஞ்சம் மழை வரும்னு நினைக்கிறேன். அது வந்த பிறகு உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு தொட்டிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி விதை போடலாம் அப்படின்னு. இதுதான் கொத்தமல்லி விதை. இது நம்ம நாட்டு கொத்தமல்லி இல்லாமல் இந்த விதை பேக்கெட்டோடு வந்தது. ஸோ இதை அப்படியே போட்டு பார்த்தேன். ஒரு தடவை எனக்கு வரவே இல்லை. ஸோ அப்புறம் இது கொஞ்சம் தட்டி எடுத்து போடலான்னு சொல்லிட்டு அதை நல்லா தட்டி எடுத்து அதையும் ஒரு க்ரோ பேக்கில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த தடவையாவது கொத்தமல்லி வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது கொத்தமல்லி இலை. அது எப்போதும் போய் வாங்கி நம்ம வச்சா கூட நமக்கு அது எப்படி நம்ம இது பண்ணாலும் அது அழுக தான் செஞ்சிருது கொஞ்ச நாளில். ஸோ வீட்டிலே கொத்தமல்லி இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக இதை பண்ணுறேன். அடுத்தது இந்த வீட்டு தோட்டத்தில் உள்ள இந்த ரோஜா செடி பாருங்கள். இது நல்லா அழகாக பூத்துருக்கு. இதில் பூத்த ஒரு ரோஜா பூ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக நான் டெய்லி ஃப்ரிட்ஜில் வச்சு ஆஃபீஸ்க்கு வச்சுட்டு போனேன். எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குன்னாங்க. இந்த தடவையும் நல்ல ஒரு 2 பூ பூத்துருக்கு. பார்க்கலாம் இது எத்தனை நாளைக்கு வைக்க முடியுதுன்னு. அடுத்து இன்னொரு தொட்டியில் இந்த கத்திரிக்காய் விதை நீல கத்திரிக்காய், பச்சை கலர் கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய் விதை அதை போட்டிருக்கேன். அது முன்னாடி போட்டதெல்லாம் நல்லா காய்ச்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த செடியெல்லாம் எடுத்து போட்டுட்டோம். அதில் தான் இப்போ இந்த வெத்தலை கொடி வச்சுருக்கோம் அந்த க்ரோ பேக்கில். அது நல்லா வந்திருக்கு. அதனால் வேறு க்ரோ பேக் இல்லாதனால இப்போதைக்கு ஒரு சின்ன தொட்டியில் இந்த கத்திரிக்காய் விதையை போட்டிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த ரோஸ் செடி இதெல்லாம் நர்சரியில் வாங்கினது. கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. கொஞ்சம் உரமெல்லாம் கொடுத்து நல்லா வளர்க்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டு தோட்ட வேலைகளை இன்றைக்கி பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் விதைகள்லாம் இருக்குது. கொஞ்சம் இடங்களை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு போடலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. இப்போதைக்கு இந்த வீக்கில் இந்த கீரை விதை, கொத்தமல்லி விதை, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன். இது எப்படி வளருதுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கொத்தமல்லி விதையை வேறு என்ன மாதிரி வச்சு முளைக்க வைக்கலாங்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் பேசலாம். வணக்கம்.